ஸோ ஹாய் ஹலோ மக்களே. ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ என்னோடய ஷூஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். ஒன்லி ஷூஸ் கலெக்ஷன் மட்டும்தான். வாய்ஸ் வந்து சிங்க் ஆகாது. ஏன்னா நான் வந்து என்னோடய மைக்கை போட்டு வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் மைக்கில் வந்து ஆஃப் ஆகிட்டு இருந்திருக்குது, நான் சரியாக பார்க்கல. ஸோ அதனால் வாய்ஸ் சிங்க் ஆகாது. வேணா என்னோடய ஷூஸ் கலெக்ஷன் மட்டும் காட்ட போகிறேன். ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன் வந்து நான் இன்னொரு நாள் போடுறேன். ஏன்னா ஸ்லிப்பர்ஸ் கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருக்குது. ஸோ இன்னையோட காஸ்ட்யூம் இது தான். ஒரு நைட் அவுட்ஃபிட் தான். இது வந்து நான் ஆல்ரெடி பல வீடியோவில் போட்டிருப்பேன். என்னோடய குற்றாலம் போன வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அந்த அவுட்ஃபிட் தான் இது. பழசு தான். ஸோ மறுபடியும் நான் வீட்டில் தான் இருக்கிறோம், வெளில எங்கேயும் போகல, லீவு அப்படின்றனால ஸோ நைட் அவுட்ஃபிட்லேயே இருந்தேன். ஸோ அந்த அவுட்ஃபிட்லேயே இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஸோ நான் இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் யாருமே இல்லை. ஏன்னா எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா இப்போ நான் என்னோடய ஷூவெல்லாம் எடுத்து வந்து நான் நடு ஹாலில் போட்டுருக்கிறேன். இப்போ தான் எனக்கே தெரியுது என்கிட்ட இவ்வளோ ஷூஸ் இருக்குதா அப்படின்ட்டு. இது எது வீட்டில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சத்தம் போடுவாங்க. ஏன்னா என்கிட்ட இவ்வளோ ஷூஸ் இருக்குதா அப்படின்ட்டு. மேலே இருந்ததை ஃபுல்லாக எடுத்து இப்போ தான் கொண்டு வந்து நடு ரூமில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறேன், டைம் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்னோடய ஷூஸ் எல்லாமே கொண்டு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உள்ளே வச்சுருக்கிறேன். நான் மேலே இருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் நான். ஸோ டைம் ஆகுது, அதனால் நான் டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா அவ்வளோதான் டைமும் இருக்குது, வீடியோ ரொம்ப லாங்காக போயிடக்கூடாது. ஸோ இது வந்து என்னோடய பிளாக் கலர் ஷூஸ். ஸோ இந்த ஷூ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் வரும். இது வந்து நான் என்னோடய கொடைக்கானல் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நான் அந்த வீடியோவில் தான் நான் இந்த ஷூஸ் போட்டிருப்பேன் நான். ஸோ ரீல்ஸுக்கு போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து போடுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருந்தது. என்ன ஒன்றுனா இது வந்து கொஞ்சம் ஆங்கிள் வரைக்கும் வரும். ஸோ அது ஒன்று தான். ஸோ ஆனால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன்று. ஸோ டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் வேகமாகவே கட்டுறேன். தென் செகண்ட் ஒன், இது வந்து நான் இப்போ தான் வாங்கினேன். வாங்கி ஒரு 2 days 3 days தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மல் ஸ்லிப்பரும் கிடையாது, ஷூஸும் கிடையாது. ஸோ 2 கலந்த மாதிரி ஃபார்மல் ஷூஸ் என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்லிப்பர் டைப்பில் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் வேகமாக, கொஞ்சம் நார்மலான ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறது நல்லாயிருக்கும். கீழே என்னென்னா இது கொஞ்சம் ஒரு 2 or 3 inch வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். பிகாஸ் நம்ம கொஞ்சம் ஹைட்டாக தெரியும், கொஞ்சம் ஒல்லியாக லீனாகவும் தெரியும். ஸோ அதனால் இந்த இது எடுத்தேன். ஸோ இன்னும் நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஒரு 2 or 3 days வருது. ஸோ என்னோடய பர்த்டே வருது. ஸோ நான் அதுக்காண்டி யூஸ் பண்ணலான்ட்டு வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் இது செகண்ட் ஒன்று. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து என்னோடய ஒயிட் கலர் ஸ்னீக்கர்ஸ். ஸோ இது ஒயிட்டு வந்து எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நான் கொடைக்கானல் போனப்போ அப்போ யூஸ் பண்ணது தான். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் யூஸ் பண்ணது தான். அதுக்கடுத்து நான் நெக்ஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணலை. ஸோ அப்போ யூஸ் பண்ணது ஒயிட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் என்னென்னா இது வந்து கீழே வரைக்கும் இல்லாமல் மேலே ஆங்கிள் வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். பட் ஆனால் எல்லா காஸ்ட்யூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஜகஜன்னு இருக்கனால கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்து கட்டுறேன் நான். இது வந்து பிளாக் கலர். ஸோ இந்த பிளாக் வந்து நான் இப்போ ஒரு 1 weekக்குள்ளே 1 or 2 weekக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ தான் வாங்கினேன் நான். இது வந்து வாங்கி நான் இன்னும் சரியாக ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. ஸோ பார்த்தாலே தெரியும், ஒன்று கவரில் இருக்கும், ஒன்று அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து இந்த டிசைனுக்காக வாங்கினேன் நான். பிளாக் கலர் ஷூ நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் ஷூ இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் அந்த ஸ்டைல் இருக்கும். ஸோ அதுக்காண்டி இந்த பிளாக் கலர் ஸ்னிக்கர்ஸ் வாங்கினேன். ஸோ இது நான் யூஸ் பண்ணவே இல்லை, வாங்கி அப்படியே மேலே வச்சுருக்கேன் நான். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஷூ நான் யூஸ் பண்ணாதான் இருக்குது ஃபுல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. பட் ஆனால் நான் ஆன்லைனில் பார்த்தோன்னே எந்த யோசனையும் இல்லாமல் டக்குன்னு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா, அந்த ஷூ வந்து அவ்வளோ அட்ராக்டாக இருந்தது. நான் பார்த்தோன்னே பிடிச்சது வாங்கினேன் நான். பட் ஆனால் இப்போ வரைக்கும் நான் எதுக்கு வாங்கினேனே தெரில. கவர் கூட பார்த்திங்கன்னா இந்த கவர் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கல. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து இந்த ஒன் சைடு பார்க்கும்போது ரெட் கலரில் உங்களுக்கு ஷூ தெரியும். ஸோ இந்த ஒன் சைடு ரெட்டு, தென் அதே அதர் சைடு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ நடுவில் வந்து எல்லோ கலர் இருக்கும். ஸோ 3 கலரில் இருக்கும். இது வந்து நம்ம டான்ஸிங்க்கு அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த ஷூஸ் செமையாக இருக்கும். பட் ஆனால் எனக்கும் இந்த ஷூவுக்கு சம்மந்தமே இல்லை. நான் எதுக்கு வாங்கி வச்சுருக்கேன்னு தெரில. பட் ஆனால் இதை நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னு தெரியலை. கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு கலர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஷேட் போட்டு இது போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு நான் பார்க்குறேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து
ஸோ இது வந்து இப்போ தான் வாங்கினேன். ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. ஸோ 2 டேஸ் ஆகுது. இதை நான் வந்து நேற்று போட்டுட்டேன். 1 நாள் போட்டேன். இது வந்து எப்போ போட்டேன் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். நேற்று தான் போனேன். ஸோ அப்போம்போது போட்டு போயிருந்தேன் நான். ஒயிட் கலர். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் உள்ள இது. ஷூ மாதிரியும் இருக்காது, செருப்பு மாதிரியும் இருக்காது. கொஞ்சம் ரப்பர் டைப்பில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நேற்று தான் வாங்கி போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், இது என்ன பாக்ஸு? இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர். எங்கள் ஊர் பொங்கல் வீடியோஸில் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். நான் அப்போ அந்த ஷூ போட்டிருப்பேன். என்னென்னா ஷர்வானிக்குள்ள ஷூ. இது வந்து பொங்கலுக்கு நான் ஷர்வானி போட்டிருந்தேன். ஸோ அந்த ஷர்வானிக்குள்ள ஷூ தான் இந்த ஷூ. இது வந்து எனக்கு சைஸ்க்கு வந்து கரெக்டாக ஆகலை. கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருந்தேன். பொங்கல் அன்றைக்கி மழை வேறு வந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். மழை வேறு வந்திருந்தது. ஸோ அதனால் மழையில் பட்டு கொஞ்சம் ஷூ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு போடும்போது க்ளீன் பண்ணிட்டு தான் தென் நெக்ஸ்ட்டு ஷூ. ஸோ இது வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஷூ. ஸோ இது வந்து என்னோடய கொடைக்கானல் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ஷூஸ் தான் மேக்ஸிமம் போட்டிருந்திருப்பேன். இந்த ஷூ வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். காலில் போட்டிருக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. எந்த ஒரு பெயின் எதுவுமே இல்லை. நம்ம ஷூ போட்டிருக்கதே தெரியாது. நான் மேக்ஸிமம் ஷூ போட்டேன் அப்படின்னா எப்போவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூவில் நிற்க மாட்டேன். வெளியில் எப்பப்போ டைம் கிடையாது அப்பப்போ ஷூவை கழட்டி கீழே போட்டுருவேன் நான். ஸோ ஆனால் இந்த ஷூ வந்து நான் அன்றைக்கி போட்டிருந்தேனே ஃபுல் அண்ட் ஃபுல் கழட்டவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஷூ. ஸோ தென் நெக்ஸ்ட்டு என்னன்னா, என்கிட்ட இருக்கிற எல்லா ஷூஸ்லேயும் இந்த ஷூ தான் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் காஸ்ட்லி தான் எல்லா ஷூஸ்லேயும். இந்த ஷூ என்னென்னா ஒரு அந்த ஃபூட்ஸ் டைப்பில் வரும். மேலே வரைக்கும் ஆங்கிள் கட்டுக்கும் மேலே வரைக்கும் வரும். ஃபார்மல் தான், பூட்ஸ் டைப்பில் வரும். கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு ஹீல்ஸ் வேறு வரும். ஸோ நம்ம இது போடும்போது ரொம்ப ஹெயிட்டாக ஃபார்மல் லுக்குக்கு அதுக்கும் நம்ம இதை பார்க்கும்போது ரொம்ப கிராண்டான ஒரு ஃபார்மல் லுக்காக தெரியும். ஸோ சைடில் வந்து ஜிப்பு வேறு இருக்கும், ஃபுல் ஜிப்பு. ஸோ என்னோடய ரொம்ப காஸ்ட்லியான ஷூ. ஸோ இது வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போட்டிருக்கேன். ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்போ போட்டிருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, இது வந்து நான் வந்து இப்போ வெளியில் எங்கேயா டூர் போயிருந்தேன் அப்படின்னா அங்கே மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஷூஸோ இல்லை ஸ்லிப்பர்ஸோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ நான் வாங்கிட்டு வருவேன். ஸோ அதே மாதிரி நான் கொடைக்கானல் போயிருந்தப்போ அங்கே ஏதாவது ஞாபகத்தில் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர்ஸ் கடைக்கு போய் அங்கே வந்து என்கிட்ட இல்லாத கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஷூஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க நான். ஸோ அந்த வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். கொடைக்கானலில் நான் ரிட்டன் வரும்போது அங்கேருந்து இந்த ஷூவை போட்டு வந்தேன் நான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அந்த ஷூ நம்ம காலில் போட்டிருக்க தெரியாது. ஸ்லிப்பர்ஸ் போட்டு அந்த மாதிரி இருக்கும். கீழே ரொம்ப லென்த்தும் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஷூ போட்டிருக்கதே தெரியாது. கீழேயும் வெயிட் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இந்த ஷூ வந்து நம்ம நார்மலாக எங்கே போனாலும் போட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு லைட் வெயிட்டான ஷூ. ஸோ செமையாக இருக்கும் இதுவும் போடுறதுக்கு. ஸோ நான் இப்போ காட்டுறது எல்லாமே நான் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மக்களே. திரும்ப நான் யூஸ் பண்ணது கிடையாது. என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஷூனா இந்த ஷூ தான். ஸோ இது நான் என்ன ஃபேவரட்னா, நான் இப்போ இது வாங்கி ஒரு 6 மந்த்து கூட இல்லை, 6 மந்த்துக்குள்ளே ஒரு 4-5 டைம் போட்டேன். ஸோ அந்தளவுக்கு என்னோடய ஃபேவரெட்டு. ஏன்னா நான் வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதாவது நைட் டைமில் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனாலும் கொஞ்சம் கிளாஸி லுக்காண்டி கொஞ்சம் ஷைன் ஆகும் அந்த ஷூ. ஸோ அந்த மாதிரியான ஷூ. ஒயிட் கலர் நான் ஏதாவது டிஷர்ட்டோ ஷர்ட்டோ போட்டேன் அப்படின்னா ஸோ இந்த ஷூ போட்டு போவேன். இது வந்து கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு உயரமாக இருக்கும் உள்ளே. நம்ம வெளியில் பார்க்கும்போது தெரியாது, உள்ளேயுமே வெளியில் பார்க்கும்போது லைட்டாக தெரியும், உள்ளே பார்க்கும்போது ஒரு 3 இன்ச்சு உயரமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிராண்டாக ஹெவியான லுக்காக இருக்கும். இந்த ஷூ போட்டாலே போதும், நம்ம ட்ரெஸ்ஸு செட்டிலாக போட்டால் கூட போதும், அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. இந்த ஷூ வந்து நான் எங்களோட பொங்கலுக்கு ஒரு ஷர்வானி, கோல்டன் கலர் ஷர்வானிக்கு போட்டிருந்தேன் நான். ஸோ இது ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ பழசாயிடுச்சு இந்த ஷூ. ஸோ இதெல்லாம் மேலேருந்து இப்போ தான் எடுத்தேன், அதனால் கொஞ்சம் ஃபேடாக இருக்கும். தென் இந்த எல்லோ கலர் ஷூ. ஸோ இந்த எல்லோ கலர் ஷூ நான் 1 or 2 டைம்ஸ் தான் போட்டிருக்கிறேன். இது வந்து நான் எப்போ போட்டேன் அப்படின்னா, நான் கொடைக்கானல் போன வீடியோஸ் பார்த்தா எனக்கு தெரியும். இப்போ கொடைக்கானல் பழைய நிறையா கொடைக்கானல் போன வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸில் பார்த்தா இதில் ஒரு 2 இயர்ஸ் பேக் அப்போ போனப்போ போட்டிருந்தேன் நான். ஸோ அப்போ ஒரு டைம் அங்கே வச்சு போட்டது தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணல. மேலேயே கிடந்தனால கொஞ்சம் டஸ்ட் ஆகி கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த வெள்ளை கலர் ஷூ. ஸோ இந்த ஷூவை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த எல்லா ஷூஸும் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் என்கிட்ட வந்து அந்த மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் கலர் ஷூ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அந்த ரேஞ்ச் நான் காலேஜ் முடித்த டைமில் இருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட அந்த கண்டினியூஸாக அந்த ஷூ நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். இந்த ஷூஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் வெளியில் எங்கே கிளம்புனாலும், எங்கே போனாலும், டூர் போனாலும் சரி, வெளியில் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, வெளியில் எங்கே போனாலும் அந்த ஷூஸை நான் போட்டு போவேன் நான். ஸோ இந்த ஒயிட் கலர் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ஃபேர் ஆகும். அதனால் இந்த ஒயிட் கலர் என்னோடய பிறந்த நாளுக்கும்
என்னோடய காலேஜ் கான்வர்சேஷனும் ரெண்டும் ஒரு 4-3 டேஸ் பிஃபோரில் வந்தது. ஸோ அதனால் நான் அதுக்காண்டி இந்த ஷூவும் இந்த ரெட் கலர் ஷூ ரெண்டையும் சேர்த்து காம்போவாக நான் வாங்கினேன். ஸோ இந்த ரெட்டு வந்து என்னோடய காலேஜ் கான்வர்சேஷனுக்கும், இந்த ஒயிட் வந்து என்னோடய பர்த்டே பார்ட்டிக்கும் நான் போட்டிருந்தேன் நான். ஸோ அப்போ வாங்கி இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 5 or 6-7 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த ஷூ தான் இது. ஸோ நான் அதனால் இன்னும் அது பழசாயிடுச்சு. அதனால் கீழே போட மனசு இல்லாமல் ஸோ நான் அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்கிறேன் நான். அப்புறம் இந்த க்ரீன் வந்து ஒரு தீபாவளி ஷாப்பிங் போனேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட. எங்கள் மதுரையில் உள்ள சரவணா ஸ்டோருக்கு. ஸோ அப்போ அங்கே வந்து ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தேன். ஏன்னா இந்த கலர் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் பிடிச்சி போய் எடுத்தேன். இந்த ஷூவை வந்து ஒரே ஒரு ஷர்ட்டுக்கு மட்டும்தான் பேர் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஒரே ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் போடுறேன்னுங்களா அந்த க்ரீன் கலர் ஷூ போடுவேன். ஸோ அப்படியே போட்டு அந்த க்ரீன் கலர் ஷர்ட்டும் ஃபேட் ஆயிடுச்சு, இந்த ஷூவும் ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓரமாகவே இருக்குது. எப்போவாது போடணும்னு தோணுச்சா போடலாம். தென் இது இது வந்து நான் வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணி தான் எடுத்தேன். இப்போது நான் அதில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட் ஆனால் எனக்கு இது நான் ஒரு நாள் கூட இன்னும் போடலை. எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக இது எந்த ட்ரெஸ்ஸுக்கும் பேர் பண்ணவும் முடியாது. பட் நம்ம பீச் சைடு அந்த மாதிரி போனோம் அப்படின்னா இது வந்து போட்டு போகலாம். ஸோ மண்ணில் ஒன்றுமே பண்ணாது. பீச்சில் கடலில் குளிக்கும்போது போட்டுகிட்டே குளிச்சா கூட ஒன்றும் தெரியாது. ஸோ நான் அதனால் வச்சுருக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு எங்கேயாவது டூர் போனால் போட்டு போகலாம் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நான் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் இது அந்தளவுக்கு கொஞ்சம் இருக்காது. ஸோ கொஞ்சம் அழுக்காக ஃபேடாக இருக்கும். ஏன்னா நான் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறது இது வந்து பிளாக் கலர் கட் ஷூ. ஸோ ஷூஸ் வந்து என்கிட்ட பிளாக் கலர் இருக்குது. பட் ஆனால் டக்குன்னு வெளியில் எங்கேயாவது போனோம், ஒரு நார்மல் ட்ரெஸ்க்கு ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஃபார்மலில் போனோம் அப்படின்னு தோணும்போது அந்த ஷூ மாட்டிகிட்டு இருக்க முடியாது. டக்குன்னு கட் ஷூ அப்படின்னா டக்குன்னு நம்ம கால் மாட்டிகிட்டு போயிடலாம். ஸோ ஆனால் இது என்னோடய ஷூ கிடையாது. இது எங்கள் அப்பாவோட ஷூ. எங்கள் அப்பா வந்து என்கிட்ட நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பிளாக் கலர் ஷூ நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ரெகுலராக. இந்த ஷூ வந்து என்னோடய சென்னை ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். நான் சென்னையில் இருக்கும்போது அங்கேருந்து எங்கள் ஊருக்கு பொங்கலுக்கு வரும்போது நான் வாங்கிட்டு வந்த ஷூ. ஸோ இந்த ஷூ அதனாலே நான் வச்சுருக்கேன், சென்னை ஞாபகமாக வச்சுருக்கேன். இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த ஷூவில், மேலே வந்து இந்த இடத்துல நாட்டு இருக்கும். நம்ம நார்மலாக எப்பயும் போல் போடுற மாதிரி இந்த இடத்துலையே நாட்டு இருக்கும். தென் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சைட்லேயும் நம்ம நாட்டு வரும். ஸோ அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ எங்கள் ஊர் பொங்கலுக்கு வந்து நான் இதே கலரில் ஜீன்ஸில் பேண்ட்டும் இதே மாதிரி அந்த மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலரில் ஷர்ட்டும் போட்டு நான் போட்டிருந்தேன். பெர்ஃபெக்ட் மேட்சாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த ஷூ வந்து என்னோடய சென்னை போன ஞாபகார்த்தமாக நான் அப்படியே கண்டினியூ பண்ணி வச்சிட்ருக்கிறேன் நான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இப்போ தான் பார்சல் வந்தது. நான் இன்னும் அதெல்லாம் எடுத்து இந்த இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே வச்சிட்ருக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு எப்பப்போ ஃபங்க்ஷன் வருதோ அப்பப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஷூ வந்து என்னோட பிளாக் கலரில் ஃபார்மல்ஸ் நிறையா இருக்குது. பட் ஒயிட் கலர் ஃபார்மல்ஸ் இல்லை. ஸோ அதனால் ஒயிட் கலரில் ஃபார்மல்ஸ் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் ஃபார்மல்ஸ் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கி, இதில் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் மேலே போட்டு ஒழிச்சு வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் நானே எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறேன். ஸோ அந்த இதில் வந்து தான் இந்த ஒயிட் கலர் ஃபார்மல்ஸு. இதுவும் ஏதாவது ஒயிட் கலரில் குர்த்தாவோ இல்லை ஏதோ ஃபார்மல்ஸ் ஏதாவது போட்டு நான் போட்டு பார்க்குறேன், வீடியோ பண்ணுறேன். அப்புறம் என்கிட்ட வந்து நீங்கள் நார்மல் பிளாக் கலர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு கவர் கூட நான் ஓப்பன் பண்ணல, அந்தளவுக்கு புதுசு. அப்படியே வாங்கிட்டு வந்து மேலே வச்சது தான், எல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தது. ஸோ பிளாக் கலர் நார்மல் பிளாக்கு ஃபார்மல்ஸ். அந்த ஃபார்மல்ஸ் வந்து மேலே முன்னாடி நாட் வராது, இதில் நாட் வரும், ஹீல்ஸ் இருக்காது. ஸோ ஒன்று கவர் கூட ஓப்பன் பண்ணல பார்த்தீங்களா. ஸோ இது பிளாக்கு. தென் அதுலேயே மை ப்ளூ இது நம்ம வந்து குர்தாக்கு போடலாம், ஷர்வானிக்கு போடலாம், ஃபார்மல்ஸுக்கு கூட போடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கட் ஷூ மாதிரி இருக்குது. ஸோ அந்த டார்க் மை ப்ளூவில். ஸோ அது ஒன்று. அப்புறம் என்னென்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு செருப்பு. ஸோ இந்த செருப்பு என்ன அப்படின்னா, என்னோடய கண்ணு முன்னாடியே எனக்குடைய செருப்பை வந்து தைச்சி கொடுத்தாங்க. ஸோ அது என்னென்னா, ஒரு ரப்பர் டியூப்பில் என்னோடய காலோட அச்சை வச்சு அதை ட்ராயிங் பண்ணி, ஸோ என் கண்ணு முன்னாடியே அதை வந்து எடுத்து ரோல் பண்ணி அப்படியே தைச்சி அப்படியே என்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு 1 or 2 hours நினைக்கிறேன். 2 hours வெயிட் பண்ணி தான் வாங்கினேன் இந்த செருப்பு. ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய ட்ரெண்டில் உள்ள பழைய மாடல் செருப்பு தான். நான் அந்த செருப்பு வந்து நான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை.
நான் அப்படியே எடுத்து மேலே வச்சுருந்தேன். ஸோ நான் இப்போ தான் அதை வெளியில் எடுத்துருக்கேன் நான். எனக்கு அதை போடுறதுக்கும் மனசு இல்லை. பட் ஆனால் ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். அந்த செருப்பை நான் காட்டுறேன் நான். ரொம்ப காஸ்ட்லி ப்ரைஸும் இல்லை, ரொம்ப நார்மல் ப்ரைஸும் இல்லை, ஓரளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ நான் இது இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல. நான் மேலே வச்சுருந்தேன். இப்போ தான் எடுத்திருக்கேன் நான் இதை. அதை நான் காட்டுறேன். ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு செருப்பும் ஒரு 2 கிலோ 2.5 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ பிளாக் இது வந்து வெறும் டயர் டியூப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து என் முன்னாடியே வச்சு அதை ரவுண்ட் பண்ணி அளவு எடுத்து என்னோடய சைஸுக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும். சைடில் ஃபுல்லாமே தச்சுருப்பாங்க. மேலே ஃபுல்லாக ஆணி தான் அடிச்சிருப்பாங்க. அந்த மேலே வளைஞ்சிருக்குதுல்ல, அந்த வளைவு எல்லாமே அவங்க அப்படியே கொஞ்சம் பெண்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. கை தையல் தான் ஃபுல்லாமே. இந்த செருப்பு முழுக்க கையிலே செஞ்சது. அதுவும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சது. ஸோ அதனால் என்னோடய ஃபேவரட்டான ஒன்று இது வந்து. நான் இந்த இதை செஞ்ச வீடியோ உங்களுக்கு நான் இதில் கண்டினியூ பண்ணேன். ஸோ இதுதான் என்னோடய இந்த செருப்பு. ஸோ அவங்க தைக்கும்போது நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ என்னோடய செருப்பு தான் அதை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து சாண்டில் கலரில் உள்ள ஒரு இது மாதிரி ஷூஸு. ஸோ இது நம்ம நார்மலாக ஒரு ஃபார்மல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நாங்கள் கோயிலுக்கு போன வீடியோவில் வந்து நாங்கள் இந்த ஷூஸ் போட்டிருப்பேன் நான். ஒரு எல்லோ கலர் குர்த்தா போட்டிருப்பேன். ஸோ இது செமையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இது நான் எதுக்கு வாங்கினேன்னு தெரில. ஆனால் ஒரு ஆசையில் வாங்கி வச்சுருக்கிறேன். இது என்ன அப்படின்னா செருப்பு. பட் ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரக்கட்டை. ஃபுல்லாக மரக்கட்டையில் செஞ்ச செருப்பு. சும்மா நான் வாங்கி வச்சுருக்கிறேன் நார்மலாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதனால் ஆன்லைனில் பார்த்து நான் வாங்கி வச்சேன் நான். ஸோ நம்மக்கிட்ட எல்லா ஸ்லிப்பர்ஸும் கலெக்ஷன் இருக்குது. ஸோ இதே நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மரக்கட்டையில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து மரக்கட்டையிலையும் செருப்பு இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேஷுவலாக வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஷூஸ் வந்து உள்ளே போடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்புறம் ஒரு சில ஷூஸ்க்கு வந்து போடும்போது நம்ம கொஞ்சம் ஹைட்டாக தெரியணும் அப்படின்னு நினோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு 3 பார்ட்ஸாக இருக்கும். நம்ம எவ்வளோ உயரம் வேணுமோ, எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அதை அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னா, இப்போ இந்த ஷூவில் வந்து நான் கொஞ்சம் லூஸாக இருக்குது, உயரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச் உயரம் இருக்கும். தென் இன்னும் உயரமாக வேணும் அப்படின்னா இன்னும் வச்சுக்கலாம். எனக்கு இல்லை இன்னும் உயரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் உயரம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னொன்றையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை நார்மலாக ஷூ போடுற மாதிரி நம்ம ஷூ போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஒரு 3 இன்ச்சுக்கு வரைக்கும் நம்ம உயரமாக தெரியும். ஷூஸ் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஷூஸும் டைட் ஆயிரும். ஸோ அதனால் இது நான் தனியாக வந்து ஆன்லைனில் நான் தனியாக வாங்கினேன். இது வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக தான் பஞ்சமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற ஷூ ஸ்கூலில் வச்சு கூட நம்ம போடலாம். ஃபுல்லாக வைக்க முடியாது, அந்த மேலே உள்ள 3வது பார்ட்டை மட்டும் கூட உள்ளே வச்சு போடலாம். ஸோ இது இந்த மாதிரி நம்ம ஷூஸ்க்கு தேவையான ஐட்டம் நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அப்புறம் ஷூஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பர்ஸு, க்ளீனிங் ப்ரெஸ் ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஷூஸ் கலெக்ஷன். இன்னும் நிறையா ஸ்லிப்பர்ஸ்லாம் வெளியில் இருக்குது. ஸோ ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன் என்னால் போட முடியாது. நான் ஃபுல்லாக ஒரு ரேக் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரேக் கொஞ்சம் கஜன்னு இருக்குது. அது போக க்ளீன் பண்ணாமல் இருக்குது, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் போட முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் என்னால் போட முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய ரூம் டூர் போகலான்ருக்கேன். ஏன்னா ரூம் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் நான். ஸோ ரூம் டூர் போடுறேன். ஸோ இன்னையோட விலாக் இதோட முடியுது. பாய். வீடியோ ரொம்ப பெருசாக தான் இருக்கும்.